Hi students, இப்போ நம்ம 10th Maths Chapter 1ல example 1.4 பார்க்கலாம். A, B கொடுத்திருக்காங்க. Which of the following sets or relations from A to B அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு 3 subdivision கொடுத்துட்டு இதுல எந்த செட் வந்து relations from A to B அப்படின்ட்டு நம்மட்ட question கேக்குறாங்க. So வாங்க நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ first of all relations from A to B அப்படின்னு கொடுத்தனால நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B ல இருக்கிற எலிமெண்ட் வந்து R1ல R2 R3ல இருந்துச்சுன்னா அது வந்து relation from A to B. அது இல்லனா it is not a relation from A to B. So இப்போ first நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். A என்னது 3 4 7 8, B என்னது 1 7 10. A cross B is equal to 3 4 7 8 cross 1 7 10. இப்போ pair 3 1 3 7 3 10 4 1 4 7 4 10 7 1 7 7 7 10 8 1 8 7 8 10. இதுதான் வந்து A cross B. இப்போ R1ல 3 7 இருக்கு. A cross B லயும் 3 7 இருக்கு. 4 7 இருக்கு. A cross B லயும் 4 7 இருக்கு. 7 10 R1ல இருக்கு. 7 10 A cross B லயும் இருக்கு. 8 1 R1ல இருக்கு. 8 1 A cross B லயும் இருக்கு. ஸோ A cross B இதுன்னா R1ல இருக்கிற எலிமெண்ட் A cross B குள்ள இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம போடுறது வந்து R1 வந்து சப்செட். ஸோ R1 வந்து சப்செட் ஆஃப் இந்த சிம்பிள் தான் சப்செட்னு அர்த்தம். A cross B. Therefore, R1 is relation from A to B. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ R2 என்ன கொடுத்துருக்காங்க 3 1 4 12. இப்போ 3 1 A cross B ல இருக்கு. 4 12 பாருங்க A cross B இல்ல. ஸோ 4 12ங்கிறது எலிமெண்ட் இன் R2. பட் 4 12 வந்து it is not an element in A cross B. Therefore, R2 is not relation from A to B. ஏன்னா A cross B ல உள்ள எலிமெண்ட் வந்து R2ல இல்ல. So it is not a relation from A to B. இப்போ R3 பாருங்க 3 7. 3 7 வந்து A cross B ல இருக்கு. 4 10 4 10 A cross B ல இருக்கு. 7 7 A cross B ல இருக்கு. 7 8 இல்ல A cross B ல இல்ல. 8 11 இல்ல. 8 7 இருக்கு. 8 10 இருக்கு. So என்னென்ன இல்ல 7 8 8 11 இல்ல. So 7 8 and 8 11 is an element in R3, but 7 8 and 8 11 it is not an element in A cross B. Therefore R3 is not relation from A to B.